வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் கல்வி களம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். கல்வின்றது ஒரு அழியாத செல்வம். அந்த அழியாத செல்வத்தை சொந்தமாக்கி கொள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, பல முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சிகள்ல எவ்வளவு தூரம் அவங்க தெளிவா இருக்காங்க, எவ்வளவு தூரம் வெற்றிகரமா அவங்களுடைய முடிவுகளை எடுக்கிறாங்கன்றது ரொம்பவே கேள்விக்குறியாதான் இருக்கு. குறிப்பா இன்றைய காலகட்டத்துல உள்நாட்டு கல்வி பல துறையில இருக்கிற முன்னேற்றங்கள் காரணமாகவும் போட்டிகள் காரணமாகவும் உள்நாட்டுல மாணவர்களுக்கு வெற்றிகரமான கல்வியை தொடர முடியாத பல சிக்கல்கள் கண்டிப்பா நம்ம மாணவர்கள் மத்தியில இருக்கு. இது தொடர்பான பல சந்தேகங்களும் மாணவர் மனதுல கண்டிப்பா இருக்கும். ஆனா இதே சமயம் வெளிநாடுகள்ல பல ஓப்பனிங்ஸ் மாணவர்களுக்காக தரமான கல்வியோட காத்துக்கிட்டு இருக்கு. அதை பத்தின விரிவான தகவல்களோட நம்ம மத்தியில அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்டோடைய நிர்வாக இயக்குனர் கார்த்திக் முருகன் அவர்கள் நம்மோட இருக்காங்க. அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேர்களை தொடர்ந்து பேசலாம் நிர்வாக இயக்குனர் கார்த்திக் முருகனோட. சார், நீங்க ஓவர்சீஸ் எஜுகேஷன் உடைய ஒரு ஸ்பெஷல் கன்சல்டன்ட்னு சொல்றீங்க. இப்போ எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், எம்பிஏ, எம்எஸ் இந்த மாதிரி பல கோர்சஸ்க்கு நீங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறீங்க. உங்க கன்சல்டன்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார், உங்களோட இன்ட்ரோடக்ஷன். கண்டிப்பா. ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ்மாங்க. இந்த உலகத்துல மனுஷனால முடியாதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. குறிப்பா வெளிநாட்டு படிப்புங்கிறது ஒரு 8வது கனி போல ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக முடியும்னு சொல்ற கட்டாயம் இருந்தது. ஆனா முதன்னு வெளிநாட்டில் யார் வேணாலும் போய் படிக்க போகலாம், எந்த படிப்புக்கான போகலாம். குறிப்பாக எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங்,